ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் சும்மா வீட்டரிசியில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றிக்கணும். இதில் பாருங்கள், நெய் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். வாசமாக நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த இது கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இலை, கொஞ்சம் சோம்பு, பாசி இதை போட்டு கதை என்று திறக்கி விட வேண்டும். போட்டுட்டு ஒரு கரண்டியில் நல்லா புரியுது. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். ரொம்ப கரண்டி விடாமல். இது எத்தனை பேருக்குமா குவான்டிட்டி? இது 2 பேருக்கு தான் இந்த குவான்டிட்டி. 2 பேர் தான். 3 பேர் 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 3 பேர் 4 பேர். வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கூட நறுக்கிக்கணும். வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கூட அளவுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதுதான் அதில் உள்ள சீக்ரெட்டே. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த கொஞ்சமாக போட்டு இது சிக்கன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசம் போகிற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது புதினாவை அரைச்சி ஊற்றுறேன். இலையா இல்லாமல் அரைச்சி ஊற்றுறேன். புதினா மட்டுமா வேறு எதுவும்? புதினா மட்டும். கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு அடி அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். மிக்சியில் அடிச்சு ஊற்றினா நல்லாயிருக்கும். இது வேகட்டும். அதுக்குள்ளேயும் தக்காளியை அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இது என்ன மிக்சி கப்பு புதுசாக இருக்குது? மிக்சி கப்பு புதுசாக இருக்குது. தக்காளி அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க. தக்காளி ஒரு சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டேன். அதை இதில் ஒரு இதோடு ஊற்றலாம். ஏன்னா இப்போ வர்ற தக்காளி மைய மாட்டேங்குது. உப்பு போட்டால் கூட சாமானியமாக மைய மாட்டேங்குது. அதனால் தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு எதுக்கு ஊற்றுறதுமே பெட்ரு. டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தக்காளியோட சாறு நமக்கு எல்லாத்துலேயும் சாரும். இந்த கப்பு எங்கே வாங்கினீங்க வள்ளிக்கண்ணம்மா? இந்த புதுக்கோட்டையில் வாங்கினேன். இது மிக்சிக்கு இது சேருன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா யூஸ் ஆகுது, நல்லா மேட்ச் ஆகுது. இது 100 ரூபாய் 140 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். சின்ன மிக்சி அளவு வெள்ளை மிக்சிக்கு. இதுமாதிரி சிக்கனை போடலாம். சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ஒரு பீஸ் போடுறேன். அப்புறம் 4-5 பீஸ் இது போடுறேன். போதும். இது சமைக்க வேணும்னே. போதும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எங்கே கற்றுக்கிட்டீங்க? பிரியாணி நானே செஞ்சு தான் பழகிட்டேன். ஆனால் காய்ஸ், எங்கள் அம்மா போடுற பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். இது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள். நான் மற்றதெல்லாம் போட மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். சூப்பராக இருக்கும். நான் அரைச்சி வச்சுருக்குது. மசாலையெல்லாம் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதே தூள் தான் போடுவேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இரு, அரிசியை களைஞ்சிட்டு வந்து போட்டுறேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
என் பையன் கொஞ்சம் சாப்பிடுவான், அதனால். இல்லைன்னா ஒரு டம்ளரே போதும் 2 பேர்த்துக்கு. நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறத. நான் மோந்து தான் பார்ப்பேன், சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெல் தண்ணியை கலந்து ஊற்றிக்கும். நம்மளோட தண்ணி ஊற்றுவேன். 1.5 டம்ளருக்கு 2 3 4 பார்ப்போம். எனக்கு ஓரளவு இதில் அரிசி எப்படி இருக்கோ அந்த நிதானம் தான் எனக்கு தெரியும். கணக்கு பண்ணுறது கரெக்டாக போதும். இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. அளவு பார்த்து தண்ணி ஊற்றணும். அரிசிக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கணும் அளவு. அப்போ தான் சோறு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா குழஞ்சி போயிடும். ஒரு எலுமிச்சம்பழம் போடுவேன் ஃப்ரிட்ஜில், அதனால ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும். போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை 2 போட்டுக்குவோம். போட்டுட்டு மூடிப்போம். கொத்தமல்லி தழை 2 போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே நிறுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, பிரியாணி சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. வாசம் சூப்பராக வருகிறது. சூப்பராக இருக்குது பாருங்க. லெக் பீஸ் சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.